அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் விரிசலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற அப்படின்னா என்ன பேச்சு நீங்க சொல்லணும். அதனால சொல்ல முடியாது. சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, திமுக ஒரு நாளுமே கீழே தான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தென்பட ஆரம்பித்திருக்கிறது. பெண் ஆட்டோ ஓட்டுநர்ட்ட தவறா பிஹேவ் பண்ணிருக்காங்க. ஆனா ரிசல்ட் அகைன்ஸ்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவங்க சொல்றாங்க பாருங்க, அதாவது காஞ்சிபுரம் என்ற பகுதியில் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க. ஆனா கைது ஆட்டோ ஓட்டுநரின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. நண்பர்கள், நீங்களும் கேட்கறீங்க. இன்னைக்கு எல்லோருமே சொல்வது, காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒருதலை பட்சமா இல்லாம, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தவறாக யார் நடந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இந்த விஷயத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வது என்னன்னா, ஆட்டோ ஓட்டுநரின் மீது தவறு இல்லை. ஆட்டோ ஓட்டுநர் அவங்களை கூட்டிட்டு தான் போனாங்க. அந்த பெண் தான் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துகிட்டாங்க. அவங்க மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால, திமுக கூட்டத்தில் இருக்கிற காரணத்தினால ஆட்டோ ஓட்டுநரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர், தொண்டர்கள் எல்லோருமே அதை கண்டிச்சு நேத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்கன்னா, இது காவல்துறையும் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும். காரணம், ஒரு பக்கம் கோபத்தை சம்பாரிச்சுக்குவாங்க. நீங்க ஆட்டோ ஓட்டுநருடைய கோபத்தை எல்லாம் காவல்துறை சம்பாரிச்சுக்குவாங்க. அதுபோல் நடக்காமல் காவல்துறையும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும்.